அப்போ அந்த மே 11 வரைக்கும் நம்ம ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். உலக நாடுகளில் பெரும்பாலும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. தேவையற்ற நோய் நொடிகள் வரக்கூடிய ஒன்று செயற்கையாக உருவாகி அதன் மூலம் வைரஸ் மாதிரி பாதிப்புகள் கட்டாயம் ஏற்படுத்தும். அதே மாதிரி இயற்கை பேரழிவுகள் கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக இது கடல் ராசி அருகில் இருக்குது, காற்று ராசியாக இருக்கனால கண்டிப்பாக நோய் பரவல் அப்படிங்கிறது இருக்கும். போரும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் கட்டாயம் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் கட்டாயம் உண்டு. என்ன பாதிப்புகள் அப்படின்னா பொருளாதார பாதிப்பு. தங்கம் விலை உயர்றதுனால கண்டிப்பாக பொருளாதார பாதிப்பு இந்தியாவுக்கும் உண்டு. உலக நாடுகளில் பண பரிவர்த்தனைகளில் ஏதோ ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இப்போ வரப்போகுது. பொருளாதார ஏற்ற தாழ்வுகள் கட்டாயம் நாடுகளுக்கிடையே ஏற்பட போகுது. பண பரிவர்த்தனைகளால் உண்டாகக்கூடிய பாதிப்புகள் அது பெரிய அளவில் இருக்கும். சீனா போன்ற நாடுகளில் அவங்களுக்கு இயற்கை பேரழிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அந்த தெற்காசிய பெல்ட் ஒரு சரியில்லாத ஒரு அமைப்பை தான் இப்போ காட்டிக்கிட்டு இருக்கு. இந்த கிரக அமைப்புகள் எப்பயுமே இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்தாவே நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தும். அமாவாசை நேரத்தில் கிரகணம் ஏற்படுறதுங்கிறது மிகப்பெரிய பாதிப்பை அது கொடுக்கும். இந்த மாசி மாதம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம்.